வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு MIMTPT ரியல் எஸ்டேட் சென்னை. இப்போ நம்ம பார்க்க வந்துருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நியர்பையில் நம்ம வந்து பார்த்தோன்னா MG நகர் பார்ட் 1 சொல்லுவாங்க இது. ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர்லேயே வருது. இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயிலில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 கிரவுண்டு கொஞ்சம் அதிகம் வரும். அதாவது பார்த்திங்கன்னா 38க்கு 65 இந்த மாதிரி சைஸில் வருது. சவுத் வெஸ்ட்டு கார்னர், சவுத்தில் ஒரு 24 அடி ரோடு, ஈஸ்ட்டில் 20 அடி ரோடு. ஒரு 15 வருஷத்துக்கிட்ட ஆன ஒரு ஓல்டு ஹவுஸு சேல்ஸுக்கு வந்துருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து 2 போர்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட்டில் ஒரு வீடும் சவுத்தில் ஒரு வீடும் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேட்டு வந்து இவங்க கேட்குறது 1.30 ஃபைனல் ரேட்டு வந்து கேட்டிருக்காங்க. நேரில் உட்காந்து நம்ம பேசலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டியானது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். MG நகரில் பார்ட் 10க்கு மேலேயே போய்ட்டுருக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1லேயே இந்த ப்ராப்பர்ட்டியானது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி ரோடு வரும். அது வந்து ஒரு 800 மீட்ரு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரயில்வே ட்ராக் ஒட்டி வந்துட்டு அப்படியே ரைட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 200 to 250 மீட்ரு நம்ம உள்ளே வரணும். ஸோ உள்ளே வந்தோன்னா இதுக்கு வந்து நமக்கு பெருசாக செலவு எதுவுமே இருக்காதுங்க. வீடு வந்து நல்லா கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. நம்ம ரோடு போட்டால் கூட பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹைட்டு தான் அவங்களே கட்டியிருக்காங்க. நல்ல லொக்கேஷன். MG நகரில் நீங்கள் வந்து பார்ட் 1ல் கிடைக்கிறது ரொம்ப ரேர். நல்ல ஒரு ரேட்டு தான். ரேட் வந்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ரேட் வந்து ஃபைனல் ரேட் இது. மேலே வந்து பார்த்தோன்னா வேணும்னா வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோட பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பையர் யாராக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பெரிய செலவு டெஃபினட்டாக முன்ன சொன்ன மாதிரி செய்ய வேண்டியது இல்லை. காம்பவுண்ட் லைட்டாக சாஞ்சிருக்கு. மற்றபடி பார்த்தோன்னா உள்ளே நம்ம வந்து பெரிய ஒர்க்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா இதோட கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா ஒரு சில வீடுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய செலவு வைக்கிற வீடு தான் நானே ஓப்பனாக சொல்லிவிடுவேன். இந்த மாதிரிலாம் அவ்வளோ செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்ராக்சிமேட்டாக அப்படின்ற மாதிரி. பட் இது வந்து அந்த மாதிரி செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார்டன் மாதிரி பெரிய கார்டனோட யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா கிணறு இருக்கிற வீடு வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் கிணறு வேணுனாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 10 அடி அகலத்தில் ஃபுல் 63 அடி லென்த்துக்குமே பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து கார் பார்க்கிங் விடுறத விட பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக உள்ளே தள்ளி ஒரு கார் பார்க்கிங் ஈஸியாக விட்டுக்கலாம். அதே போல் பார்த்தோன்னா பைக் பார்க்கிங் வேணோட அங்கே சைட்லேயும் விட்டுக்கலாம், இல்லை உள்ளே விட்டுக்கலாம். இதனால் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு கார்டன் ஹவுஸு. தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே மேலே தான் அங்கே இருக்கும். வீடு வந்து கண்டிப்பாக 15 வருஷத்துக்கு மேலே தான் ஆகும். இவங்க சொல்கிறது வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு மேக்ஸிமம் வேல்யூ போடல. பார்த்தாலே தெரியும். கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலேயே ஸ்பேஸ் விட்ருக்காங்க. அதனால் பார்த்தோன்னா நம்ம பார்க்கிங் சம்மந்தமாக நீங்கள் வந்து யோசிக்கவே தேவையில்லை. பெரிய பார்க்கிங்கே விட்டுக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா தண்ணி ஃப்ளோர் எங்கே இருக்குது அங்கேயே இருக்குது பாருங்கள். தண்ணி ஃப்ளோருக்கு ஈக்குவலாக இருக்குங்க. நானும் கீழே இருக்குன்னு நினச்சேன். ஃப்ளோருக்கு ஈக்குவலாகவே வச்சுருக்காங்க. போர் இருக்குது. சுற்றி ஸ்பேஸ் இருக்குங்க. மிஸ் பண்ண வேணாம். நல்ல ஒரு வாட்டர் ஃப்ளோ இருக்கிறது தான். ஸ்வீட்டான வாட்டர் தாங்கலாம். உப்பு தண்ணி பிரச்சனை டெஃபினட்டாக இருக்காது. அதனால் பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமி வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பிடிச்சிருந்தால் அடுத்த கட்டமாக நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். இது நமக்கு லேண்ட் வேல்யூ தான் மேக்ஸிமம் பண்ணியிருக்காங்க. பில்டிங்க்கு பெரிய வேல்யூ டெஃபினட்டாக இருக்காது. ஸோ ப்ராப்பர்ட்டி சம்மந்தம் மேலே டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணல, கால் பண்ணுங்கள். பதிலுக்கு காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட. நன்றி.